தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 6 முதலமைச்சர்கள் முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இந்தியாவிலே ஒரு முதல் மாநில கட்சி ஆட்சிக்கு வருது அப்படின்னா அது டிஎம்கே. இதுக்கு முதலியார் சமுதாயம் பெரிய ஒரு பங்கு வகிச்சிருக்காங்க. வட தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு பெரும்பாதியாக ஒரு கோடியிலிருந்து 1.5 கோடி பேர் வட தமிழ்நாட்டில் மட்டுமே முதலியார் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். 1946 இருந்து 1949 வரைக்கும் ஆற்காடு ராமசுவாமி முதலியார் அவர் ஒரு பெரிய ஒரு அட்வொகேட், திவான் பகதூர் பட்டம் வாங்கினவர். அவர் தான் த லாஸ்ட் திவான் பகதூர் ஆஃப் மைசூர் சமஸ்தானத்துக்கு. வணக்கம், நான் உங்க டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கு நம்ம எந்த ஒரு டாபிக்கை டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா முதலியார் சமுதாய மக்களும் தமிழக அரசியலும் அப்படின்ற ஒரு டாபிக் தான். ஏன்னா இந்த முதலியார் சமுதாய மக்கள் அந்த காலத்துல இருந்தே தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் ஒரு சமத்துவம், சம உரிமை, சமூக நீதிக்காக போராடிய ஒரு முக்கியமான ஒரு சமுதாயம். இதுல எத்தனை பேர் அரசியல் என்ன பங்கு வகிக்கிறாங்கன்றத பார்ப்போம். முதல்ல இந்த பிராமணர்கள் அல்லாத கட்சி அந்த காலத்துல பிஃபோர் இந்த 1819 சுதந்திரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பார்ப்பனர்கள் பிராமணர்களுடைய ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குதுன்னா வேலை வாய்ப்புல, கல்வி நிலையங்கள்ல கல்வி கிடைக்கிறதுல, ஏன் எம்பிபிஎஸ் படிக்கணும்னாலுமே கூட சமஸ்கிருதம், சான்ஸ்கிரிட் மஸ்ட் அப்படின்ற மாதிரியான ஒரு ரூல்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. இதனால பிராமணர்கள் அல்லாத நான் பிராமின்ஸால எதையுமே சாதிக்க முடியல. அதனால 1916 என்ன பண்றாங்க, நடேச முதலியார் இது போன்ற ஒரு பனகல் மகாராஜா, டிஎம் நாயுடு இவர்கள்லாம் சேர்ந்து சவுத் இந்தியன் லிபரேஷன் லீக் அப்படின்னு ஒன்று முதல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நடேச முதலியார் அவர் ஒரு எம்பிபிஎஸ் மாணவர் ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல்ல. அவர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்கும் பொழுதே திராவிட இல்லம் அப்படின்னு சொல்லி தன் சொந்த காசில் ஆரம்பித்து, அப்பெல்லாம் சென்னையில தங்கி படிக்கணும்னா பிராமின்ஸால மட்டும்தான் முடியும். அவங்களுக்கு சங்கரமடம் போன்ற இடங்கள் நிறைய இதுல இருந்து தங்கிப்பாங்க பாடசாலைகள்ல. பட் நம்ம மாணவர்கள் வெளியில இருந்து வரவங்களுக்கு அந்த வசதிகள் இல்லாத காரணத்தினால் திராவிட இல்லம் ஆரம்பித்து அதுல அனைத்து நான் பிராமணர்கள் எல்லாருமே தங்கி படிக்கக்கூடிய ஒரு வசதி ஏற்படுத்தி கொடுத்தாரு நடேச முதலியார் அவர்கள். பிறகு 1920 நீதி கட்சி ஆட்சிக்கு வருது. அதுல முதலியார் சமுதாயம் பெரும்பான்மையான ஒரு முக்கிய ஒரு பொறுப்புல இருந்தாங்க. அந்த நீதி கட்சியினுடைய ஒரு காலத்துலதான் பெண்களுக்கு ஓட்டுரிமை, அதாவது அமெரிக்காவில் சுதந்திரம் வாங்கி 100 வருஷம் கழிச்சுதான் பெண்களுக்கு ஓட்டுரிமை இருந்துச்சு. ஆனா தமிழ்நாட்டுல நீதி கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உடனே பெண்களுக்கு ஓட்டுரிமை வாங்கி கொடுத்தாங்க. முதல் இடஒதுக்கீடு இந்தியாவிலேயே ஒரு சட்ட வடிவமாக்கப்பட்ட ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் எப்ப போடுறாங்கன்னா 1921 ஃப்ரேம் பண்ணி முத்தையா முதலியார் அவர்கள் கல்வி அமைச்சராக இருக்கும் பொழுதுதான் 1928 நம்மளுக்கு த கவர்மெண்ட் கம்யூனல் ஆர்டர்னு கொண்டு வந்து நான் பிராமின்ஸ், ஆங்கிலோ இந்தியன்ஸ், முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கிடைக்க முடியுமாக ஒரு 44% இடஒதுக்கீடு 1928 தான் கொண்டு வராங்க. இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலுமே அந்த காலகட்டத்தில் ஒரு மாநில இடஒதுக்கீடு கல்வி வேலை வாய்ப்புல இல்லை. அதை நீதி கட்சி தான் கொண்டு வராங்க. பிறகு அனைத்து மதத்திலும் அர்ச்சகர் போன்ற விஷயங்களை முக்கியமா முன்னெடுத்தாங்க. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அனைவருக்கும் அனைத்தும், சமூக நீதி, சமத்துவத்துக்கும் நிறைய முக்கிய பங்காற்றினாங்க. முதல்ல மதிய உணவு திட்டம் மெட்ராஸ் கார்பரேஷன்ல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. 1000 லைட்ஸ்ல ஒரு சில பள்ளிக்கூடங்கள்ல ஒரு பைலட் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க நீதி கட்சியின் காலம். இந்த நீதி கட்சியில நம்ம பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு 6 முதலமைச்சர்கள் முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா PT ராஜன் அவர்கள் ஜஸ்டிஸ் பார்ட்டியில 1936 அவர் முதலமைச்சரா இருந்திருக்கிறார் ஃபர்ஸ்ட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பக்தவச்சலம் முதலியார் காங்கிரஸ்ல 1963 இருந்து 1967 வரைக்கும் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா திமுகவில் முக்கிய தலைவராக திமுகவை ஆரம்பித்த CN அண்ணாதுரை அவர்கள், அவரும் முதலியார் சமுதாயத்தை சார்ந்தவர், செங்குந்தர் சமுதாயத்தை சார்ந்தவர். CN அண்ணாதுரை அவர்கள் 67 இருந்து 69 வரைக்கும் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அடுத்து 4வதாக நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் ஒரு தற்காலிக முதலமைச்சராக, அண்ணாதுரை இறந்த பிறகும் டாக்டர் MGR இறந்த பிறகும் கூட தற்காலிக முதலமைச்சராக இருந்தார். இது மட்டும் இல்லாம நம்மளுக்கு P சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிச்சேரியில் காங்கிரஸில் 2000ஆம் ஆண்டு ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கிறார். இது போக இல்லாம முற்காலத்துல மைசூர் மகாராஜா இருக்கும் பொழுது இப்ப இருக்கிற கர்நாடகால பாத்தீங்கன்னா திவான் பகதூர்ன்ற ஒரு பட்டம் வச்சிருக்கிறவங்க தான் அப்ப அந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் பொசிஷனுக்கு போடுவாங்க. அப்போ 1946 இருந்து 1949 வரைக்கும் ஆற்காடு ராமசுவாமி முதலியார் அவர் ஒரு பெரிய ஒரு அட்வொகேட், திவான் பகதூர் பட்டம் வாங்கினவர். அவர் தான் த லாஸ்ட் திவான் பகதூர் ஆஃப் மைசூர் சமஸ்தானத்துக்கு. அவரு ஒரு முதலமைச்சராக இருந்திருக்கிற ஒரு 6 முதலமைச்சர்கள் இந்த சமுதாயத்தில் இருந்திருக்கிறாங்க. இந்த முதலியார் சமுதாயம் செய்த கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன அரசியலுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதி கட்சி ஆரம்பிச்சதும் முதலியார்கள். அது மட்டும் இல்லாம திராவிடர் கழகம் அதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முதலியார் சமுதாயம் நிறைய பங்கு வகிச்சிருக்கிறாங்க. பெரியாருக்கு கூட இருந்திருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம திமுக ஆரம்பித்ததும் முக்கிய 5 தலைவர்கள்ல அண்ணாதுரை அவர்கள், நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள், மதியழகன் அவர்கள், பேராசிரியர் அன்பழகன் இவங்கெல்லாம் முதலியார் சமுதாயத்திலிருந்து திமுகவை பிராமணர்களுக்கு எதிராக, ஹிந்தி திணிப்புக்கு எதிராக ஒரு அரசியல் இயக்கமா ஆரம்பிச்சு ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டேட் பார்ட்டி இந்தியாவிலே ஒரு முதல் மாநில கட்சி ஆட்சிக்கு வருது அப்படின்னா அது டிஎம்கே. இதுக்கு முதலியார் சமுதாயம் பெரிய ஒரு பங்கு வகிச்சிருக்கிறாங்க. பிறகு
அதிமுக ஆரம்பிக்கிறதுக்கு எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது கூட அண்ணாவினுடைய ஒரு போட்டோவை போட்டு தான் அவர் கட்சி கொடியே வச்சிருப்பார். அதே போன்று பிறகு புதிய நீதி கட்சினும் ஒரு கட்சி இருந்து 99 பதிவு செய்து பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த முதலியார் சமுதாயமானது வந்து மக்களுக்கு சமூக நீதி சமத்துவத்துக்கு இந்த பிராமணர்களுக்கு எதிராக இருக்கிற ஒரு விஷயத்துக்கு ஒரு முன்னின்று போராடிய ஒரு சமுதாயம், ஒரு 6 முதலமைச்சர்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். ஆனா இன்று பார்த்தீங்கன்னா முதலியார் சமுதாயத்துக்கு சரியான முறையில் ஒரு ரெப்ரசன்டேஷனோ ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்கலன்ற ஒரு மன வருத்தம், குற்றச்சாட்டு அனைத்து சமுதாயத்தின் முதலியார் சமுதாயத்திடம் இருக்குது. அனைத்து கட்சியுமே எந்த ரூலிங் கவர்மெண்ட் இருந்தாலும் அப்போசிஷன் கவர்மெண்ட் இருந்தாலுமே கூட ஒரு பேருக்கு ஒரு 4 எம்எல்ஏ 3 எம்எல்ஏக்களை கொடுத்து அவங்களுக்கு சரியான முறை ரெப்ரசன்டேஷன் எதுவும் கொடுக்கறதுன்ற ஒரு வருத்தம் இருக்குது. இவங்களுக்கும் ஒரு ப்ராப்பரான ஒரு ரெப்ரசன்டேஷன் உரிமைகள் கொடுக்கணுன்றதும் மக்கள் கோரிக்கையா நம்ம இந்த விஷயமா சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் 67 பார்த்தீங்கன்னா ஒரு 18 அமைச்சர்கள் ஒரு 7-8 அமைச்சர்கள் இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மொத்தமே வந்து ஒரு அமைச்சர் 2 அமைச்சர்கள் தான் எந்த கட்சியுமே கொடுக்குறாங்க. வட தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு பெரும்பாதியாக வந்து ஒரு கோடியிலிருந்து ஒரு 1.5 கோடி பேர் வட தமிழ்நாட்டுல மட்டுமே முதலியார் சமுதாயம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சவுத்திலுமே பிள்ளை பட்டம் போடக்கூடிய இந்த வேளாளர் முதலியார், வேளாளர் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா அவங்களும் சேர்ந்து ஒரு 2 கோடி பேர் இருப்பதாக சில புள்ளிவிவரங்கள் சொல்றாங்க. இப்போ இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு மூலமாக அது என்னென்று தெரியும். முதலியார் சமுதாயம் கல்விக்கும் வேலை வாய்ப்புகளுக்கும் பிராமணர்கள் அல்லாத மூவ்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணி ஹிந்தி அஜிடேஷனுக்கு கொண்டு வந்து நான் பிராமணிக்கல் மேனிஃபெஸ்டோன்றது ஆற்காடு ராமசுவாமி முதலியார், முத்தையா முதலியார் மற்றும் நடேச முதலியார் வந்து வெளியிட்டு ஹிந்தி எதிர்ப்புக்கும் ஒரு முக்கிய ஒரு முதுகெலும்பாக இருந்து செயல்பட்டிருக்கிறாங்க முதலியார் சமுதாயம் அவர்கள். மீண்டும் இன்னொரு புள்ளிவிவரத்தோட வேறு ஒரு கான்செப்ட் நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, தேங்க்யூ.